ஸ்ரீ குமரமுருக திருக்கோவில். இந்த கோவில் கரெக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சோளிங்கர்ல இருந்து அரக்கோணம் போற ரூட்ல 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. திருத்தணில இருந்து போனா 25 கிலோமீட்டர், அரக்கோணத்துல இருந்து போனா 24 கிலோமீட்டர். நாங்க திருவள்ளூர்ல இருந்து போனதுனால எங்களுக்கு ஒரு 70 கிலோமீட்டர் வந்துருச்சு. நாங்க திருவள்ளூர்ல இருந்து பைக்ல தான் போனோம். ஸோ காலையிலேயே கிளம்பிட்டு பைக்ல போனதுனால போற வழி ஃபுல்லா ரோடும் நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாம டிராபிக்கும் இல்லாததுனால நாங்க 70 கிலோமீட்டர் டிராவல் பண்ணதே தெரியல. ரொம்ப ஈஸியா இருந்துச்சு எங்களுக்கு டிரைவ் பண்றதுக்கு. ஆக்சுவலி நாங்க சோளிங்கர் போறதுதான் பிளான். ஆனா போற வழியிலே இந்த முருகன் கோயிலை பார்த்த உடனே சரி முருகரையும் பார்த்துட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க முருகர் கோயிலுக்கு போனோம். அரக்கோணத்துல இருந்து சோளிங்கர் போற வழியில சோளிங்கருக்கு ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே லெஃப்ட் சைட்ல இந்த கோயில் நல்லாவே தெரியும். மலை கோயில்ன்றதுனால ஈஸியாவே உங்களால அதை பார்க்க முடியும். போற வழியிலே பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல ஒரு ஆர்ச் ஒன்று இருக்கும். அதுதான் முருகர் கோயிலுக்கு போறதுக்கான வழி. அங்கிருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா போனோம்னா அங்கேயே போர்டுலாம் போட்டிருப்பாங்க முருகர் கோயில் எப்படி போகணும்னு சொல்லிட்டு. இந்த கோயிலுக்கு நீங்க போகணும்னா நீங்க படிக்கட்டு மூலமாவும் போகலாம், இல்லனா வண்டியே ஸ்ட்ரெயிட்டா மேலேயும் எடுத்துட்டு போகலாம். இங்க படிக்கட்டு பாத்தீங்கன்னா 325 படிகள் இருக்கு. ரொம்ப சின்ன மலை தான், ஈஸியாவும் உங்களால ஏறிட முடியும். நாங்க ஸ்ட்ரெயிட்டா பைக்லயே மேலேயே போயிட்டோம். ரொம்ப ஈஸியாவே இருந்துச்சு. போற வழியில நீங்க வியூவும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த ஊரோட அழகே மொத்தமா தெரியும். நீங்க அதையும் பார்த்துக்கிட்டே ரசிச்சுட்டே போகலாம். நாங்க வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளேயே நாங்க மேல ரீச் ஆயாச்சு. போயிட்டு பைக்கை பார்க் பண்ணிட்டு நாங்க சாமி பார்க்கறதுக்கு உள்ள போயாச்சு. ரொம்பவே காலியா இருந்ததுனால ரொம்ப ஃப்ரீயா சாமியை பார்த்துட்டு வந்தோம்.